கன்னியாகுமரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹலோ குமரி வாழ் மக்கள்ஸ், நம்ம இன்னைக்கு கன்னியாகுமரியோட ஒன் ஆஃப் த சிறப்பான பீச் முட்டம் பீச்சை சுற்றி பார்க்கலான் இருக்கோம். என்னோட 2 வீலர் டிரைவர் ரெஜினோட சேர்ந்து வாங்க முட்டம் பீச்சுக்கு போகலாம். கன்னியாகுமரியிலேருந்து முட்டமுக்கு 35 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஓரளவுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், டிராஃபிக்லாம் ரொம்பலாம் இருக்காது. அதாவது ரூட் பார்த்தீங்கன்னா செட்டிக்குளத்துலேருந்து பீச் ரோடு எடுங்க, ராஜாக்காமங்கலம் ரூட்டில் அப்படியே நீங்கள் அம்மாட்டியோட ஜங்ஷன் வந்து லெஃப்ட் போயிட்டீங்கன்னா முட்டம் ரீச் ஆயிடலாம். நம்ம முட்டம் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்னால ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அண்டு இதில் 3 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பீச்சை ஒவ்வொரு ஆங்கிளில் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு வியூ பாயிண்ட்லேயும் போய் நான் காமிக்கிறேன். சுய புகைப்படம் ஆபத்து பகுதி, செல்ஃபி டேஞ்சர் ஜோன். நம்ம இப்போ ஒன் ஆஃப் த வியூ பாயிண்ட்ல நின்று பார்க்குறோம். இங்கிருந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய சூப்பராக இருக்குது பாறைகள். இதுதான் முட்டமோட ஹைலைட்னே சொல்லலாம். இது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு, DSLR. ஸோ அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து சேஃப் கார்டுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அங்கெல்லாம் நிற்காதுங்கன்னு சொல்லி போக சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்து அவங்க ஃபோட்டோ எடுக்க, அங்கே இருந்து அவர் போஸ்ட் கொடுக்க. அவங்களுக்கு தெரியுதான் தெரியல, தோ அங்கே நிற்கிறாரு. அவரை ஃபோட்டோ எடுக்கிறவங்க இங்கே நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அருமையான இது வச்சுருக்குறாங்க. ஏன்னா எல்லோரும் உட்காந்து இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தால் உட்காந்து பேசுறதுக்கு நல்ல இடம்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இன்னும் பராமரிச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். நிறைய வெளிநாட்டில் மீன்ஸ் வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கலாம். இப்போல்லாம் அவ்வளோ ஆட்கள் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். முட்டம் பீச் ஒரு அருமையான பீச்னு சொல்லலாம். அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எதுக்குனாலும் ஈவினிங் டைம் ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப கூட்டமும் இருக்காது, நல்லா இருக்கும். நிறைய ஸ்பேசியஸாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் பாறைகள். ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். செல்ஃபி எடுக்கிறேன், டிக்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாறைக்கு மேலே நின்னீங்கன்னா ரிஸ்க் தான். முட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நிறைய தமிழ் மூவிஸ் இங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. லைக் பாரதி ராஜா மூவிஸ், கடலோர கவிதைகள், கடல் பூக்கள், அலைகள் ஓய்வதில்லை அண்ட் நிறைய மூவிஸ் வந்து முட்டம்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இது முட்டம்ல இன்னொரு இடம் இருக்கு. அப்படின்னா செம்மண் பூமி மாதிரி எல்லா மண் எல்லாமே செம்மண் கலர்ல தான் இருக்கும். லைக் ரெட் கலர் மாதிரி, ரெட் சாயில் மாதிரி இருக்கும் எல்லா மண்ணுமே. ஸோ நம்ம லாஸ்ட் அந்த இடத்துக்கு போகலாம். அப்போ அங்கே லைட் ஹவுஸ் இருக்கு, லைட் ஹவுஸ்க்கு போய் பார்க்கலாம்னு இருக்கோம். லைட் ஹவுஸ்ல இன்னைக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, போய் பார்க்கணும். டாப் மோஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னா இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, பெரிய பாறையோட மேலே இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல போய் பார்த்தோம்னா நம்ம முட்டம் பீச்சோட டாப் வியூ பார்க்கலாம். பட் அதோட வழியை நீங்களே பாருங்களேன். இது கடற்கரையிலிருந்து ஒரு சைடுல இங்க வழி இருக்கு அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் சுத்தி சுத்தி மேலே போய் தான் போனோம்.
பட் இங்கேயே வழி இருக்கு. ஆனால் வழி இருக்கு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு புல் புதர்களுமா இருந்திருக்கு. இப்போ அதை ஓரளவுக்கு கொளுத்தி மாற்றி இருக்கிறனால வழி கண்டுபிடிக்கப்பட்டது. இங்க பாத்தீங்கன்னா பார்க் பண்றதுக்கான வசதிகள் எல்லாம் நிறைய இருக்கு. பட் பார்க்கிங் ஃப்ரீ. அண்ட் இதுதான் கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்காங்க. அதாவது முன்னாடி கவர்மெண்ட் வந்து இங்க வர டூரிஸ்டுக்காக கட்டி வச்சிருக்காங்க. பட் வந்து பராமரிக்காம இருக்கிறனால கவலைக்கிடமான நிலைமையில இருக்கு. ஸோ நம்ம இப்போ அங்க போய் பார்க்கலாம். முன்னாடி கட்டினதோ கவர்மெண்ட்? ஆமா. யாருக்கு கட்டணும்? கெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டே பண்றாங்க. இது ஆமா. இங்கே பிராண்டி கடை எல்லாம் மாதிரி பண்ணி எண்டி தங்கு ரோம் பண்ணி எண்டின்னு கட்டினாங்க. நாங்கள் ஒரு கட்டி போட்டு பின்னாடி வந்து இதற்கு கட்டினாங்க. நான் அந்த அதையெல்லாம் இங்கிட்ட இந்த குடிச்சு அதுக்கப்புறம் டெவலப் பண்ண மாட்டேன். இது அப்படியே பாலடைஞ்சு போயிடுச்சு. அப்படியே கிடச்சி ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க தானே? தெரியாதா? இல்லை முன்னாடினா இதுக்கு தனியாக ரூபா கட்டணுமா இங்கே தங்குறதுக்கு? அந்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது அது ஓப்பன் ஆகும் முன்னே. ஓ, அது திறப்பு விழாலாம் நடத்தி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமே போச்சோ? ஓகே ஓகே. எப்போ அந்த சுனாமி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியேவா? 2004 அந்த டைமா? அதுக்கு அந்த நேரத்தில் ஃபவுண்டேஷன் போட்டு வேலை தொடர்ந்துருந்தது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முன்னாடி கட்டி மக்கள் டூரிஸ்ட் எல்லாம் அவங்க தங்குறதுக்காக அதுக்காக கட்டப்பட்ட இடம். அது வந்து அந்த சுனாமி வர்றதுக்கு டைம் முன்னாடியே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுனாமி எல்லாம் வந்து அதுலயே அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அப்படின்னா அபிஷியலா திறப்புலால நடத்தி திறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கவலை கடத்தான நிலை என்ன சொல்ல தெரியல, ரோல் ஆகுது. அதாவது அசிங்கமா கிடக்கு, பாத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு கட்டப்பட்ட ஃப்ரீ பார் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்துக்கிட்டு இப்போ வந்து லைட் ஹவுஸை பார்க்கலாமான்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க பார்க்கலாம், டிக்கெட் எடுத்துக்கிட்டு பார்க்கலாம், மேலே அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் உள்ள ஆள். ஸோ நம்ம போய் பார்க்கலாம்னு போகிறோம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து மியூசியமுக்குன்னு தனி என்ட்ரி ஃபீஸ் இல்லை. இது பார்க் மாதிரி வச்சுருக்குறாங்கல்ல, அந்த லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்காக டோட்டலாகவே ஒரு ஆளுக்கு 20 rupees தான். ஸோ அந்த மியூசியம் உள்ளாடியும் போகலாம். மியூசியமில் வந்து இந்த முட்டம் பற்றி, அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் பற்றி, ஷிப்பு, அதை பற்றியெல்லாம் நிறைய இது வச்சுருக்காங்க. நம்ம இப்போ முட்டம் லைட் ஹவுஸ்ல ஏறி மேலே போய் பார்க்கலாம்னு போய்கிட்டே இருக்கிறோம். லாட்டிடியூட், லாங்கிடியூட் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். நம்ம லைட் ஹவுஸோட டாப்ல வந்துட்டோம். வரும்போதே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி விட்டாங்க. அதை தொடக்கூடாது, இது தொடக்கூடாது, முதுகை காமிச்சு நிற்க கூடாது. ஆனால் நம்ம அப்படிதான் நின்று பேசிட்டு இருக்கிறோம். டாப் வியூ நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலி முட்டம்ல ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான சூப்பராக வச்சிருக்கிற இடம்னா அந்த லைட் ஹவுஸ், பார்க், அப்புறம் அந்த மியூசியம்.
இதெல்லாம் தான் ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்த சிவந்த மண் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடமுமே ரெட் சாயில் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து முட்டம்ல ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் மரங்கள் இருக்கிறனால கிளியராக தெரியல. அதுக்கு இன்னொரு வழியாக போகணும். அது ரொம்ப சுத்து. இப்போ டைம் வேறு இருட்டிருச்சா, ஸோ இதுவே ஏற முடியல, கஷ்டப்பட்டு தான் ஏறியிருக்கோம். ஸோ அந்த இடம்லாம் நல்லாயிருக்கும். ரெட் சாயில், சிவந்த மண். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் வேற ரொம்ப இருட்டிட்டு இருக்கு. சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம், பட் ரொம்ப கிளவுடியா இருக்கிறனால சன்செட் தெரியல. ஸோ நீங்கள் வந்து முட்டம்க்கு வரதா இருந்தால் ஈவினிங் டைம் வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மத்தியானம்லாம் பயங்கர வெயிலாக இருக்கும், அதனால ஈவினிங் டைம் வாங்க. முட்டம் பெஸ்ட் பிளேஸ் இன் கன்னியாகுமரி. பட் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் பெட்டர் தேன் த பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் கன்னியாகுமரி மீம்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் டெய்லி அப்டேட்ஸ் கன்னியாகுமரியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கன்னியாகுமரி மீம்ஸ் 2.0 அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது எங்க கோட்டை, உள்ள வந்தா வேட்டை, ஒரு விசில் ஒண்ணு அடிச்சாக்கா கிளம்பும் பேட்டை.